ஒரு பேஷண்ட் வந்து ஆஞ்சியோகிராம் செய்த பிறகு அவங்க ரத்த குழாயில அடைப்பு இருக்குன்றது தெரிய வருகிறது. அப்படி இல்லன்னா ஒரு எக்கோ செய்து கொள்ளும் பொழுதும் அந்த எக்கோல சில பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிய வருது. அப்படி இல்லனாலும் ஒரு இசிஜிலயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவருக்கு வந்து நெஞ்சு வலியோ, மூச்சு வாங்குறதோ இருக்கு. ஆனா அவரோட வேலைகளை செய்ய முடிகிறது. இந்த மாதிரி பேஷண்ட்ட வந்து ஸ்டேபிள் பேஷண்ட் ஆனா இருதய நோய் டெஃபினட்டா இருக்குன்றது ப்ரூவ் ஆகும். இவங்க ஒரு டாக்டர் கிட்ட போகும்போது அவங்க கேட்கக்கூடியது என்னன்னா, இம்மீடியட்டா நீங்க வந்து ஒரு பைபாஸோ, ஸ்டென்ட்டோ செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் மாரடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா மறுபடியும் இந்த பைபாஸ் ஸ்டென்ட் செய்யறது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா உங்க வாழ்க்கை வந்து என்ன படுகிறது, எவ்வளவு நாள் நீங்க உயிரோட இருப்பீங்கன்ற நாட்கள் வந்து என்ன படுகிறதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து தௌசண்ட்ஸ் இல்லைனா ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹோப்பு கொடுக்கறதுக்காக செய்யப்பட்டது தான் இந்த வீடியோ. இதுல நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி பேஷண்ட் வந்து பயப்பட வேண்டாம். அதே நேரத்துல இந்த வீடியோ வந்து ஒரு சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ அதற்கு அகேன்ஸ்டாகவும் கிடையாது. சர்ஜரியும் ஸ்டென்ட்டும் இல்லாமலேயே இந்த பேஷண்ட் வந்து ஒழுங்காக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை செய்து கொண்டாலேயே வெகு நாள்கள் வாழ முடியும், ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும். இதை எப்படி இவ்வளவு தெளிவாக கூற முடிவது என்றால், இப்பொழுது புதியதாக பப்ளிஷ் ஆன பல ஆராய்ச்சி கட்டுரைகள், ஆராய்ச்சி கட்டுரை 1 கரேஜ், ஆராய்ச்சி கட்டுரை 2 இஸ்கீமியா, இந்த 2 ட்ரையல்லையும் வந்து சர்ஜரியும் ஸ்டென்ட்டும் ரொட்டீனாக தேவைப்படுவது இல்லை. அப்ப யாருக்கு தேவைப்படுவது என்றால், இவ்வளவும் செய்தும் நெஞ்சுவலி அதிகமாகி கொண்டே போவர்களுக்கு நெஞ்சுவலியை குறைப்பதற்குத்தான் சர்ஜரியும் ஸ்டென்ட்டும் தேவைப்படுகிறது. ஆனால் புதியதாக ஒரு சிகிச்சை முறை இஇசிபி சிகிச்சை முறை வந்த பிறகு இந்த மாதிரி பேஷண்ட் வந்து வலி அதிகமாகும் பொழுது இஇசிபி சிகிச்சை செய்து கொள்வதன் மூலமே மிக நன்றாக மிகவும் ஹெல்த்தியாகவும் வாழ முடியும்.